இறைவனடி சரணம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாகத் திகழ்வது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் மலை குன்றின் மேல் எழிலோடு வீற்றிருக்கிறார் திருத்தணி முருகன். ஒரு ஆண்டின் நாட்களைக் குறிக்கும் வகையில் 365 படிகளைக் கொண்ட இந்த மலைக்கோவிலானது சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தன் சினம் தணிந்து அமைதி வேண்டி அமர்ந்த திருத்தலமாகும். தணிகை என்றால் தணிதல் அல்லது பொறுத்தல் என்று பொருள். பக்தர்களின் பாவங்களையும் மனக்கவலைகளையும் தணிக்கும் இந்த புண்ணிய பூமியைப் பற்றியும் அதன் சிறப்பம்சங்களைப் பற்றியும் இந்த பதிவில் விரிவாகக் காணலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று புராணங்கள் கூறினாலும் ஒரு சில குறிப்பிட்ட தலங்களில் வீற்றிருக்கும் குமரனின் சக்தி மிக அபரிமிதமானதாக இருக்கும். அந்த வகையில் மலைகளில் சிறந்தது திருத்தணிகை என்று போற்றுகிறது கந்த புராணம். திருத்தணிகை மலைக்குச் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ, தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலோ, தணிகையை நோக்கி 10 அடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம். திருத்தணிகையில் 5 நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பேறு பெறுவர் என்று முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமையை வள்ளிக்குறத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார கச்சியப்ப சிவாச்சாரியார். தேவர்களது துயர் தீர்க்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை கரம் பிடிக்க வேடர்களுடன் செய்த சிறு போரும் முடிந்து முருகப்பெருமான் சீற்றம் தணிந்து அமர்ந்த தலம் ஆதலால் இது தணிகை எனும் பெயர் பெற்றது. தேவர்களது அச்சம் தணிந்த தலம் அடியவர்களது துன்பம், கவலை, பிணி மற்றும் வறுமை ஆகியவற்றை தணிக்கும் தலம் ஆதலால் தணிகை எனும் பெயர் பெற்றதாகவும் கூறுவர். சுப்பிரமணியர் தானே தேர்ந்தெடுத்து அமர்ந்த தலமாதலான் ஸ்கந்தகிரி செல்வங்கள் யாவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ளதால் ஸ்ரீ பரிபூரணகிரி. உலகின் மூலாதாரமான ஈசனே தணிகாச்சலனை இன்று பூஜித்ததால் மூலாத்திரி. பக்தர்களின் கோரிக்கைகள் நிமிடத்தில் நிறைவேறும் தலம் ஆதலால் தணிகாச்சலம். இங்கு நாள்தோறும் கரும்பு வளை மலர்கள் மலர்வதால் அல்லகாத்திரி. முருகப்பெருமான் பிரணவப் பொருளை உரைத்த தலம் ஆதலால் பிரணவதான நகரம். இந்திரன் வரம் பெற்ற தலம் ஆதலால் இந்திரநகரி. நாரதருக்கு விருப்பமான தலமாதலால் நாரத பிரியம். அகோரன் என்ற அந்தணன் முக்தி பெற்ற தலமாதலால் அகோர கல்வையை பிரமம். நீலோற்பல மலர்கள் நிறைந்த இடமாதலால் நீலோற்பலகிரி. கழுநீர் குன்றும் மற்றும் நீலகிரி. கல்பத்தின் முடிவிலும் அழியாத தலம் ஆதலால் கல்பஜித்தென்றும் பெயர் பெற்றது. மேலும் திருத்தணிகைக்கு உற்பலகிரி, செங்கல்லகிரி, சாந்தரகிரி, நீலகிரி, குவளை சிவரி ஆகிய பெயர்களும் உண்டு. திருத்தணி முருகப்பெருமானை மும்மூர்த்திகள் மட்டுமின்றி நந்திதேவர், வாசுகிநாகம் மற்றும் அகத்திய முனிவர் ஆகியோரும் வழிபட்டுள்ளனர். சிவபெருமான் திருத்தணிகையில் முருகப்பெருமானை தியானித்து பிரணவ மந்திரத்தின் பொருள் உபதேசிக்கப் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. மைந்தனின் உபதேசத்தால் மகிழ்ந்த சிவனார் அகமகிழ்ந்து வீரமாக பெரும் சத்தத்துடன் சிரித்ததால் வீரத்தானேஸ்வரர் எனும் பெயர் பெற்றார். இவர் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வீரத்தானேஸ்வரர் திருக்கோயில் திருத்தணிக்கு கிழக்கே நந்தி ஆற்றின் வடகரையில் உள்ளது. நந்தி ஆற்றின் தென்கரையில் ஆறுமுகசுவாமி திருக்கோயில் உள்ளது. இங்குள்ள முருகப்பெருமானே சிவபெருமானுக்கு உபதேசித்ததாக ஐதீகம். இங்கிருந்த ஆறுமுகசுவாமி தற்போது திருத்தணி மலை மீது உற்சவ மூர்த்தியாக தரிசனம் தருவதாக கூறுகிறார்கள். இங்குள்ள சுப்பிரமணியரை ஆண்டுதோறும் பங்குனி மாதம் குறிப்பிட்ட 3 நாட்களில் சூரியன் வழிபடுவது கண்கொள்ளாத காட்சியாகும். சூரியனின் கிரகணங்கள், அதாவது சூரியனின் ஒளியானது முதல் நாள் சுவாமியின் பாதங்களிலும் 2ஆம் நாள் மார்பிலும் 3ஆம் நாள் சிரசிலும் விழுவது அற்புதம். நந்தி ஆற்றின் கரையிலுள்ள வீரராகவ சுவாமி திருக்கோயிலும் தரிசிக்க வேண்டிய ஒன்று. மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்ராயுதத்தை மீண்டும் பெற்றாராம். அவர் உருவாக்கியதுதான் விஷ்ணு தீர்த்தம். பங்குனி உத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடிய நன்னாளில் இதில் நீராடி தணிகை முருகனை வழிபட்டால் சகல நலன்களும் கிட்டும் என்பது அனைவரது நம்பிக்கை. இக்கோவிலை பற்றிய மேலும் சில தகவல்களை பார்ப்போம். முருகப்பெருமானின் மற்ற 5 படை வீடுகளிலும் சூரசம்ஹாரம் மிக முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படும். ஆனால் திருத்தணியில் மட்டும்
சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை. காரணம், இங்கு முருகன் போர்க்கோலம் பூணாமல் சினம் தணிந்து சாந்தமாக அமர்ந்திருப்பதால் அரக்கனை வதம் செய்யும் நிகழ்வு இன்று தவிர்க்கப்படுகிறது. பொதுவாக முருகன் என்றாலே கையில் வேலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் திருத்தணியில் மூலவர் முருகப்பெருமான் கையில் வேல் இன்றி காணப்படுகிறார். சூரபத்மனை வதம் செய்த பிறகு தனது வேலினை தணிகை மலையிலேயே வைத்துவிட்டு ஞான சக்தியுடன் அமர்ந்திருப்பதாக ஐதீகம். அலங்காரத்தின் போது மட்டுமே வேல் சாத்தப்படுகிறது. மற்ற கோவில்களில் முருகனுக்கு முன்பாக மயில் வாகனம் இருக்கும். ஆனால் இங்கே யானை வாகனம் இருப்பதை நீங்கள் காணலாம். இந்திரன் தனது மகளான தெய்வ யானையை முருகனுக்கு மனம் முடித்து கொடுத்த போது தனது வாகனமான ஐராவதம் எனும் வெள்ளை யானையை சீதனமாக வழங்கினார். அதனால் இக்கோவிலில் மயில் வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் சந்தனம் தீராத நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக கருதப்படுகிறது. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் செய்யப்பட்ட மண்டபத்தில் அமையப்பெற்றுள்ளது. இது மிகவும் அரிதான மற்றும் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. திருத்தணி என்பது சினம் தணிக்கும் தலம் மட்டுமல்ல, அது நம் வினைகளை தீர்க்கும் தலம். வள்ளியை கரம் பிடித்த அந்த வேலவனை துதிப்பவர்களுக்கு துயரங்கள் நீங்கி இன்பம் கைகூடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் அவன் பாதம் பணிவோம், வாழ்வில் உயர்வடைவோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.